தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுதான் நோய்களுக்கு காரணம். நம்ம நோய்கள் மனித உடல் ஏன் வந்தது அப்படின்னா, நம்ம உணவை சமைச்சு சாப்பிட்றது தான் காரணம். பச்சையாக சாப்பிட்றதே விட்டுறோம். பச்சையாக சாப்பிட்ற உணவுகள் மீதே நமக்கு விருப்பம் இல்லை. உணவில் சமைச்சு சாப்பிட்றது தான் நோய்களுக்கு காரணம். உணவில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா உப்பு தான் காரணம். உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உணவை சமைச்சே சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் சாதம் குழம்பு வைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் உப்பு தான் காரணம். உப்பு இல்லைன்னா நீங்கள் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டீங்க, பிரியாணி சாப்பிட மாட்டீங்க, உப்புமா சாப்பிட மாட்டீங்க, இட்லி சாப்பிட மாட்டீங்க, தோசை சாப்பிட மாட்டீங்க. ஆக இந்த மாதிரி சமைச்சு சப்பாத்தி, பூரி, பொங்கல் இப்படி எதுவுமே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னா உப்பு தான் காரணம். ஆக உப்பு இதில் இந்த மாதிரி உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றதுனால தான் நம்ம உடம்புல நோய் வருது. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன சொல்லுதுன்னா, நீ உப்பை புறக்கணிக்காத. இயந்திர அறிவியல் உலகம் தான் சொல்லுது, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை சொல்லாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ உப்பு போட்ட சாப்பாடை சாப்பிடு, உப்பு கலந்த சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. ஆனால் நோய்களுக்கு காரணம் உப்பு கலந்த சாப்பாடு தான். நோய்களுக்கு காரணம் உப்பு கலந்த சாப்பாடுனா, உப்பு கலந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ற பூரி, பொங்கல், பாயாசம், வடை, பிரியாணி, சோறு, சாதம், பரோட்டா இந்த மாதிரியான உணவுகள் தான். இந்த மாதிரி உப்பு கலந்து சமைக்கப்படுற இந்த உணவுகள் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதே உப்பு நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன் தேவை அப்படின்னா, நமக்கு அப்போ தான் பேராசை ஏற்படும். மனித உயிர்களுக்கு இந்த பேராசைகள்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு பேராசை தேவை. அதில் பேராசைன்னு சொல்லக்கூடாது, அது செயற்கையான ஆசை. செயற்கையான ஆசைன்னா செயற்கையான ஆசைன்னு நினச்சிக்காதீங்க. இயற்கையான ஆசைக்கு எதிர்ப்பதான் செயற்கையான ஆசைன்னு நினச்சிக்காதீங்க. இயற்கையான ஆசை என்பது எளிமையானது. இயற்கையான ஆசைக்கு எதிரானது செயற்கையானது, பிரம்மாண்டமானது, ஆபத்து நிறைந்தது. நீங்கள் வானத்தில் பறக்கணும், விமானத்தில் போய் பறக்கணும், விமானத்தை கண்டுபிடிக்கணும், விண்வெளிக்கு போகணும், இதெல்லாம் ஆபத்தானது, பயங்கரமான ஆபத்தானது. இயற்கையான ஆசையில் இப்படி ஆபத்துகள்லாம் கிடையாது. அப்போ இந்த செயற்கையான ஆசை, ஆபத்து நிறைந்த அந்த செயற்கையான ஆசைக்கு என்ன காரணம்னாக்கா, என்ன காரணம் அப்படின்னா, அந்த உப்பு கலந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்ல, செயற்கையான சுவை. உப்பு மட்டும் செயற்கையான சுவையை கொடுக்கறதில்ல, இனிப்புலேயும் செயற்கையான சுவை இருக்குது. நம்ம பேக்கரி போகிறோம், இந்த மாதிரி நிறைய சாக்லேட்டு, அப்புறம் கேக்கு, ஸ்வீட்டு, பாதுஷா, அப்புறம் இந்த குலோப் ஜாமு, இது இனிப்பில் உள்ள செயற்கையான சுவை. இனிப்புலேயே இயற்கையான சுவை இருக்குது. என்னது? திராட்சை பழம், முந்திரி, அப்புறம் ஆப்பிள் பழம், கொய்யாப்பழம், இதெல்லாம் இயற்கையான இனிப்பு. செயற்கையான இனிப்பு சுவை இருக்குல்ல, அது இந்த பேக்கரியில் உள்ள ஸ்வீட்டு, குலோப் ஜாமு, அல்வா, இந்த மாதிரி செயற்கையான சுவை, செயற்கையான இனிப்பு சுவை. ஆக இந்த செயற்கை சுவை இந்த செயற்கை சுவை தான், செயற்கை சுவைக்கு நம்ம மனிதர்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்களா, இந்த அடிமைத்தனம் தான் நமக்கு இந்த பேராசையை தூண்டுது, செயற்கையான ஆசையை தூண்டுது. இதெல்லாம் செயற்கையான சுவை கொண்ட செயற்கையான உணவுகள். நான் சொன்னதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்லாம், இதெல்லாம் செயற்கையான சுவை. அது மாதிரி இந்த அல்வா, குலோப்ஜாம், இது செயற்கையான இனிப்பு சுவை. இப்படி இந்த செயற்கையான சுவை தான் நமக்கு செயற்கையான ஆசையை தூண்டுது. செயற்கையான ஆசைங்கிறது என்னது? விண்வெளிக்கு போகிறது, விண்வெளிக்கு வேற்று கிரகத்துக்கு போகணுங்கிறது, அப்புறம் விமானத்தில் போகணுன்னு சொல்கிறது, இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், காங்கிரீட் கட்டடங்கள், 100 மாடி காங்கிரீட் கட்டடங்களை கட்டுறது, இதெல்லாம் செயற்கையான ஆசை. இந்த செயற்கையான ஆசைக்கு நாம் செயற்கையான உணவுகளை சாப்பிட்டே ஆகணும். செயற்கையான உணவுகளான உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவு, சமைச்சு சாப்பிட்ற உணவு. சமைப்பதற்கு எது காரணம்? உப்பு காரணம். அப்புறம் கேக்கு, குலோப்ஜாமு, அல்வா, இந்த மாதிரி செயற்கையான இனிப்பு சுவை. இப்போ ஆக செயற்கையான உணவுகள் இருக்குல்ல, செயற்கையான உணவுகளிலிருந்து கிடைக்கிற அந்த செயற்கையான சுவை செயற்கையான ஆசைகளை தூண்டுவதற்கு காரணமாக இருக்குது. நீங்கள் உப்பு போட்டே சாப்பிடல, செயற்கையான சுவை கொண்ட எந்த உணவுகளையும் சாப்பிடல, இயற்கையான உணவுகளை மட்டுமே சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆசைகள் வராது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஒட்ட மாட்டீங்க, அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக ஈடுபாடு காட்ட மாட்டீங்க. ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமே இருக்காது. அது நீங்கள் உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்ற எந்த உணவையும் சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பப்ஸு சாப்பிடல, அல்லது குலோப் ஜாமுன் சாப்பிடல, அல்வா சாப்பிடல, நீங்கள் பழங்கள், காய்கறிகள், பச்சை கீரைகள், இப்படி தான் சாப்பிட்றீங்க. உப்பு நீங்கள் சேர்க்கவே இல்லை. அது மாதிரி செயற்கையான இனிப்பான அல்வா, குலோப்ஜாம் இதெல்லாம் நீங்கள் தொடவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
தொடவே இல்லை. நீங்கள் சோறு, பூரி, பொங்கல் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடவே இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள நடைமுறையின் போது உங்களுக்கு ஆர்வமே ஏற்படாது, உணர்வுபூர்வமான ஈடுபாடு ஏற்படாது. உங்களுக்கு இங்கே வாழ்கிறது உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். இந்த இயந்திர அறிவியல் வாழ்வது உங்களுக்கு கஷ்டமாயிடும். இங்கே உள்ள விஷயம் எதுவுமே உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்காது, வியப்பை கொடுக்காது. நீங்கள் டிவி பார்த்தா கூட அதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணும். ஒன்றுமே இல்லை. டிவியில் உள்ள நிகழ்ச்சிகள், செய்திகள், இது எல்லாமே ஒன்றுமில்லாததாக தோணும். ஆக இந்த உலகத்தில் நீங்கள் ஆனால் இந்த உலகத்தில் தான் இருப்பீங்க, இயந்திர அறிவியல் உலகத்தில் தான் இருப்பீங்க. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்காது. அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு சோம்பல், வெறுப்பு இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கொஞ்சம் பொருந்தி வாழணும், கொஞ்சம் அதோடு இணைஞ்சி வாழணும், அதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டணும். காட்டிட்டு தான் அதை நம்ம இயந்திர அறிவியல் உலகை கடக்க வேண்டும். இப்போ கடலில் இருக்கிற வரைக்கும் நம்ம நீந்தி தான் ஆகணும். நம்ம இப்போ ஒரு கடலில் இருக்கிறோம், அதை நீந்தி தான் ஆகணும். நம்ம ஒரு கழிவு நீர் கடலில் இருக்கிறோம். அப்போ அதில் உள்ள சாக்கடை நம்ம மேலே பட தான் செய்யும். அதில் இப்போ சாக்கடையை கடந்து வரணும்னா சாக்கடையில் நீந்தி தான் ஆகணும், அது நார தான் செய்யும், வேறு என்ன பண்ண. அது மாதிரி இப்போ நம்ம கடலில் கிடக்கிறோம். அப்போ நான் அந்த கடலில் நீச்சல் அடிக்க மாட்டேன், அந்த தண்ணி என் மேலே படக்கூடாது அப்படின்னு அந்த கடலை கடக்க முடியாது. இந்த கடலை கடப்பதற்கு இயந்திர அறிவியல் உலகம் எனும் கடலை கடப்பதற்கு நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகம் எனும் கடலில் குதித்து விட்டோம். பாதி தூரம் நீந்தியாச்சு, இன்னும் மீதி தூரம் நீந்தி ஆகணும். அப்போ அந்த தண்ணி நம்ம மேலே பட தான் செய்யும், நீந்தி தான் ஆகணும். நீந்தாமல் கரையை கடக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட, அதாவது நோய்களுக்கு காரணமே இந்த உப்பு தான். பேராசைகளுக்கு காரணம், செயற்கையான ஆசைகளுக்கு காரணம், செயற்கையான வாழ்க்கைக்கு காரணம். செயற்கையான வாழ்க்கைன்னா ஆபத்து நிறைந்த வாழ்க்கை. செயற்கையான சுவை என்பது நோய்களை தருகிற உணவுகளிலிருந்து கிடைக்கிற சுவை. செயற்கையான உணவுலாம் ஆபத்து நிறைந்த உணவுகள், நோய்களை தருகிற உணவுகள். செயற்கையான ஆசை என்பது விண்வெளிக்கு போகணும், விமானத்தை ஓட்டணும், பேருந்து ஓட்டணும், டூ வீலரில் போகணும், வேகமாக போகணும், அந்த மாதிரியான ஆசைகள்லாம் செயற்கையான ஆசைகள், ஆபத்து நிறைந்த ஆசைகள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த உப்பு தான். உப்பு, அதாவது செயற்கையான சுவையை தருகிற உப்பு, அப்புறம் செயற்கையான இனிப்பு சுவை, இந்த மாதிரியான உணவுகள் தான் காரணம். இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்ம கடந்து வர முடியும். இதை கடந்து போகிறதுக்கு இன்னும் 2040 வரணும். இன்னும் 17 வருஷம் இருக்குது. என்னுடைய யூகம் இது துல்லியமாக அதுக்கு முன்னாடி கூட நடக்கலாம், அல்லது 2 வருஷம் கழித்து கூட நடக்கலாம். 2042 கூட நடக்கலாம், 2035 கூட நடக்கலாம். 35 கூட இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போகலாம், அல்லது 2045 கூட செயலிழந்து போகலாம். நான் சொல்கிற ஒரு 5 வருஷம் கழித்து, ஆனால் செயலிழக்கும், கண்டிப்பாக செயலிழக்கும். அதில் எந்த மாற்று கருத்துங்க, செயலிழக்கும், இல்லை இல்லாமலும் போகலாம் அப்படின்னு நான் சொல்லலை. இல்லைப்பா நான் சொன்னேன், ஆனால் அது உண்மையிலே நடக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. உறுதியாக நடக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உறுதியாக நடக்கும். ஆமாம், எனக்குள் நடந்த மாற்றங்கள் தான் இனிமேல் எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் நடக்க போகுது. நான் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த மக்களின் உணர்வுகளையும் கடந்து வந்திருக்கிறேன், அனுபவங்களையும் கடந்து வந்திருக்கிறேன். நீங்கள் எங்கு போகிறீர்களோ அங்கு நான் உங்களுக்கு முன்னே போய்விட்டேன். உங்களை வரவேற்பதற்காக நான் அங்கு காத்திருப்பேன். உங்களுக்கு வழி சொல்கிறேன். நீங்கள் எங்கு போகிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். குழம்பாதீர்கள். உங்கள் குழப்பத்தையும் கோபத்தையும் சிறிது தணிக்கிறேன், அவ்வளோதான். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழணுன்னா, இது உப்புங்கிறது ஒரு கெமிக்கல், அது ஒரு போதை தருகிற கெமிக்கல். உணவில் போதை, ஒரு செயற்கையான சுவையை சேர்ப்பதற்கு இந்த உப்பெல்லாம் தேவைப்படுது. அதனால் உப்பை நீங்கள் முழுவதும் புறக்கணிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான அந்த ஈடுபாடே உங்களுக்கு வராது, ஆர்வமே வராது, சப்புன்னு இருக்கும், வெறுப்பாக இருக்கும், என்னடா இது, சுவாரஸ்யமே இருக்காது. ஆனால் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகை கடந்து தான் போகணும். கடந்து போகிறதுக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம இங்கே வாழ்ந்தாகணும், ஒரு உணர்வுபூர்வமாக வாழ்ந்தாகணும். அதே நேரத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கலாம். என்னென்னா, நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகள்னு சொல்லிட்டு எதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த சோறு, பூரி, பொங்கல் இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்திடணும். உப்பு கலந்து சமைச்ச உணவுகளை சாப்பிட்ணும். அதே நேரத்தில் இந்த சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி, அசைவ உணவுகள்லாம் சாப்பிடுவதை தவிர்த்துட்டு இந்த காய்கறி பொரியல்,
அப்புறம் வந்து ஒரு பாதி சமைச்ச உணவு, அதே நேரத்தில் அந்த சமைச்ச உணவில் வந்து காய்கறி பொரியல், அப்புறம் மூளை கட்டிய தானியங்கள், அது கொஞ்சம் பச்சை, கொஞ்சம் உப்பு ஏன்னா காய்கறி பொரியல் சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் நம்ம. உப்பு வந்து நமக்கு தேவை. ஏன்னா அப்போ தான் உப்பு சாப்பிட்டா தான், உப்பை வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் பொருந்தி வாழ முடியும். அதாவது பொருந்தி வாழணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் சோறு பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பொருந்தி வாழ்வீங்க, இன்னும் நல்லா பொருந்தி வாழ்வீங்க. ஆனால் நோய் வந்துடும் உடம்புல, உடம்பு பருமன் ஆகிடும், உடல் உழைப்பில் ஈடுபட முடியாது. நோய்களோடு பொருந்தி வாழ்வதற்கு பதிலாக கொஞ்சம் ஆரோக்கியமாக நீங்கள் இந்த உலகத்தில் ஈடுபடணும், பொருந்தி வாழணும் அப்படின்னா நீங்கள் முட்டையை கூட என்ன பண்ணணும், முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை வந்து கொஞ்சம் வரட்டி சாப்பிட்லாம். முட்டையை வரட்டி சாப்பிட்லாம். பாலை நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து நாட்டு வெல்லத்தை போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது இது ஒரு செயற்கையான சுவை தான். நாட்டு வெல்லம்லாம் கொஞ்சம் செயற்கையான சுவை தான். அதை சமைக்கும்போது அது செயற்கையான சுவை தான். சமைக்கும்போது அது வந்து செயற்கையான சுவையாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த செயற்கையான சுவையும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பொருந்தி வாழ முடியும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக உழைக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த உணவுகளை சாப்பிட்றது மூலமாக, நான் சொல்கிற உணவுகளை சாப்பிடும் வந்து காய்கறி பொரியல், கீரை வந்து அப்புறம் முட்டை, இந்த மாதிரி எடுத்துக்கும்போது, அப்புறம் வந்து அவிச்ச சுண்டல், வறுத்த வேர்க்கடலை, வறுத்த முந்திரி பருப்பு, வறுத்த பாதாம் பருப்பை நீங்கள் வறுத்தும் சாப்பிட்லாம், நீரில் ஊற வைத்தும் சாப்பிட்லாம். அது மாதிரி கொண்டக்கடலையை நீங்கள் வறுத்து அதை அவிச்சும் சாப்பிட்லாம், நீரில் ஊற வைத்தும், அல்லது வந்து அப்படியும் சாப்பிட்லாம், முளைகட்டியும் சாப்பிட்லாம், எப்படி வேணும். ஆனால் அந்த சோறு பூரி பொங்கல்லாம் தவிர்த்துருங்க. ஆனால் நமக்கு உப்பு தேவை. உப்பை முற்றிலும் புறக்கணித்து விடார்கள். இதாக இருக்குது, உப்பை மட்டும் புறக்கணிச்சிடக்கூடாது. உப்பை வந்து அளவோடு எடுத்துக்கணும். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் நம்ம உணவை கொஞ்சம் மேம்படுத்தி, அந்த உப்பினால் சமைக்கப்பட்ட உணவுலேயே கொஞ்சம் தரமான உணவுகள் இருக்குது. உப்புனாலே அது தரமற்ற உணவு தான். உப்பினால் சமைக்கப்பட்ட உணவுகள் அத்தனையும் தரமற்ற உணவுகள் தான். அது நோய்களுக்கு தான் காரணம். அதே நேரத்தில் அதுலேயும் ஒரு கூடுதல் குறைவு இருக்குது. ரொம்ப மோசமான உணவுகள் இருக்குது. உப்புனால் சமைக்கப்பட்ட உணவுகள்லேயே நல்ல உணவுகளும் இருக்குது, மோசமான உணவுகளும் இருக்குது, ரொம்பவும் மோசமான உணவுகளும் இருக்குது. உப்பால் சமைக்கப்பட்ட உணவுகளில் கொஞ்சம் நல்ல உணவு அப்படின்னா இந்த நம்ம காய்கறியை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றது, வேர்க்கடலையை வறுத்து சாப்பிட்றது, கொண்டக்கடலையை அவிச்சு சாப்பிட்றது, வேர்க்கடலையை கூட அவிச்சு சாப்பிட்றது, அப்புறம் வந்து மக்காச்சோளத்தை அவிச்சு சாப்பிட்றது, அதில் லைட்டாக உப்பு மிளகாத்தூள்லாம் தேய்ச்சி சாப்பிட்றது. இப்படி இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது, அப்புறம் ஒரு ஜூஸ் கூட போட்டு சாப்பிட்லாம், திராட்சை பழ ஜூஸு, அதில் கொஞ்சம் நாட்டு வெல்லத்தை போடலாம். இப்படி கொஞ்சம் செயற்கையான சுவை. இது வந்து நமக்கு நோய்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும். முற்றிலும் தவிர்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், வாய்ப்புகளை குறைக்கும். அதனால் நான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும். அதாவது உப்பினால் சமைக்கப்பட்ட அனைத்து உணவுகளுமே தீங்கு தான். அதில் வந்து ரொம்ப மோசமான உணவுகளை நம்ம தவிர்க்கிறோம். ரொம்ப மோசமான உணவுகளை தவிர்த்துட்டு நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு குறைவாக உள்ள உணவுகள், அதுதான் இந்த காய்கறி பொரியல். அதை வந்து நம்ம பொரியல் பண்ணி அதில் கண்டிப்பாக உப்பு போடுவோம். அந்த காய்கறி பொரியலை மட்டும் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு, ரொம்ப குறைவு. ஒரு சோறு சாப்பிடுவதன் மூலம் நமக்கு நோய் ஏற்படுகிற வாய்ப்பு அதிகம். சோறு, சாம்பார், பிரியாணி இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு வாய்ப்பு அதிகம், நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். பழைய சாதம் இதெல்லாம் நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் நீங்கள் காய்கறி பொரியல், கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு, இந்த மாதிரி காய்கறி பொரியல், முளைகட்டிய தானியங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அப்படி வந்து எண்ணெய் ஊற்றி ஏதோ ஒன்று வறுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படி வெறும் தனியாக அப்படி காய்கறி பொரியல் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த உணவுகளை காய்கறி பொரியலை சாப்பிடும்போது உங்களுக்கு நோய் ஏற்படுகிற வாய்ப்பு கொஞ்சம் குறைவு, ரொம்ப குறைவு. ஆக உப்பை முழுவதும் தவிர்த்தால் உங்கள் நோய்களே வராது. நீங்கள் சாப்பிட்ற உணவில் உங்களுக்கு நோய் வராது, ஆரோக்கியம் தான் அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் உப்பை முழுவதும் தவிர்த்து விட்டிங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு வந்து வெறுப்பாக இருக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது என்பது வெறுமையாக தோன்றும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு ஒரு இந்த உப்பினால் சமைக்கப்பட்ட உணவுகள் தேவைப்படுகிறது. ஒரு மென்மையான போதை தேவைப்படுது. கடுமையான போதை உங்களுக்கு தேவையில்லை, மென்மையான போதையை எடுத்துக்கோங்க. அது ஒரு போதை உணவு தான் அது. அதனால் அது வந்து கொஞ்சம் தேவை.
கொஞ்சம் தான் தேவை. ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிடாதீங்க. சோறு பூரி பொங்கல்லாம் கிட்டே சேர்க்காதீங்க. பிரியாணி இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உப்புமா, இடியாப்பம், சேமியா உப்புமா, இந்த பஜ்ஜி, பரோட்டா இதெல்லாம் தவிர்த்துருங்க. உப்பினால் சமைக்கப்பட்ட உணவுகள்லேயும் தரமான உணவுகள், அதை தேடி போங்க. ஏன்னா உப்புங்கிறது தேவை. ஆனால் உப்பு தான் நோய்களுக்கு காரணம். உப்பு தான் செயற்கையான ஆசைகளுக்கு காரணம். உங்களுக்கு செயற்கையான ஆசை தேவைப்படுகிறது. உப்பினால் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பது தான் நமது செயற்கையான ஆசைகளுக்கு. நீங்கள் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நான் எழுத்தாளர் ஆகணும், சினிமா எடுக்கணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் வாழ்கிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா புகழ் பெற முடியாது, புகழோடு வாழ முடியாது. அந்த ஆசைகளே எனக்கு வேண்டாம், நான் முற்றிலும் துறந்த முனிவு காட்டுக்கு போகிறேன், அதெல்லாம் வந்து கடந்த கால பரிசோதனை. அது காலாவதியாகி போனால் கடந்த கால பரிசோதனை. அந்த பரிசோதனை வந்து அதற்கான விடை கிடச்சிருச்சு. அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விடை கிடச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தில் நம்ம சுறுசுறுப்பாக வாழணும், மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழணும், பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழணும், புகழோடு வாழணும், ஒரு பொதுநல உணர்வோடு வாழணும், ஊக்கத்தோடு வாழணும். நம்ம வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும். அப்படின்னா இப்போ நம்ம கடலுக்குள்ளே இருக்கிறோம், நீந்தி தான் அதை கரையை கடந்தாகணும். அந்த நீந்தினா தான் அந்த கரையை, அந்த துன்பக் கடலை கடக்க முடியும். அதனால் இந்த உலகத்தில் இந்த பொருந்தி வாழணும். இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணுமோ அப்படி தான் வாழணும். அதற்கு நம்ம உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த செயற்கையான சுவை கொண்ட உணவுகள் நமக்கு தேவை. அதில் என்ன பண்ணால் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் வந்து மோசமான உணவுகளும் இருக்குது, மிக மோசமான உணவுகளும் இருக்குது, கொஞ்சம் நல்ல உணவுகளும் இருக்குது, நல்ல கொஞ்சம் தரமான உணவுகளும் இருக்குது. அதில் நம்ம தரமான உணவுகளை தேர்ந்தெடுத்துக்கணும். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் தரமான உணவுகளை தேர்ந்தெடுத்துக்கணும். முட்டையை வந்து வரட்டி சாப்பிடலாம். தனியாக முட்டையை வந்து வரட்டி அதை ஒரு வேளை உணவில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ஒரு உயிரை கொல்றதாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதா? அது ஒரு உயிர் தானே, கரு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முட்டையை நம்ம உடைக்கும் போது நமக்கு ஒரு பரிதாப உணர்ச்சியோ குற்ற உணர்ச்சியோ வர்றதில்ல. ஒரு கோழியை வந்து நீங்கள் தலையை திருகிறீங்க, கழுத்தை வெட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உறுத்தம், குற்ற உணர்ச்சி ஏற்படும், பரிதாப உணர்ச்சி ஏற்படும், ஒரு உயிரை கொல்கிறோம். ஆனால் முட்டையை வந்து யார் வேணாலும் உடைப்பாங்க. ஆனால் யார் வேணால் ஒரு கோழியை வந்து கொல்ல முடியாது. எல்லாரையுமே கோழியை கொல்ல முடியாது. தன் கையால் தலையை வந்து வெட்ட முடியாது, கோழி தலையை வெட்ட முடியாது, தலையை திருக முடியாது. அதற்கு வந்து ஒரு ஈவு இறக்கமற்ற மனப்பான்மை தேவை, ஒரு மரத்து போன மனப்பான்மை தேவை. மனித தன்மையே இல்லாத ஒரு மனப்பான்மை இருந்தால் தான் உங்களால் கோழியை வந்து தலையை வெட்ட முடியும், ஆட்டின் தலையை வெட்ட முடியும். மாட்டின் தலையை வெட்டணும் அப்படின்னா மாட்டை வந்து உங்கள் கையால் கொன்று அதோட இறைச்சியை நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மனிதத்தன்மையே இருக்கக்கூடாது. ஒரு மரத்து போன மனநிலை உங்களுக்கு தேவை, ஒரு ஈரமற்ற மனநிலை உங்களுக்கு தேவை. அதனால் வந்து இப்போ வந்து அதனால தான் கசாப்பு கடையில் போய் மாட்டுக்கறி வாங்கிடலாம், யாரோ வெட்டி கொடுக்குறாங்க, அதை சமைச்சு சாப்பிடணும். சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு 50% மனநிலை, ஒரு மனிதத்தன்மையற்ற மனநிலை இருக்காது, சமைச்சு மட்டுமே சாப்பிடணும். கொல்லுறவங்களுக்கு, அந்த மாட்டை கொல்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு 100% மனிதத்தன்மையற்ற மனநிலை. 100% அவங்க மனசில் ஈரமே இல்லை, இரக்கமே இல்லை, கருணையே இல்லை. உணவுக்காக கொல்றாங்க பாருங்கள், உணவுக்காக. அதாவது இறைச்சியை வந்து சாப்பிட்றதுக்காக, அதோடைய மாட்டு இறைச்சியை சாப்பிட்றதுக்காக மாட்டை கொல்றாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து 100% கொன்று அதை விற்பனை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு 100% இரக்கமற்ற மனநிலை, ஒரு ஈரமற்ற மனநிலை, கருணையற்ற மனநிலை, மரத்து போன மனநிலை, கல்லாகி போன மனநிலை அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அதை வாங்கி சாப்பிட்றாங்கள, அவங்களுக்கு ஒரு 50% மரத்து போன மனநிலை, ஈரமற்ற மனநிலை, கருணையற்ற மனநிலை, மனித தன்மையற்ற மனநிலை 50% இல்லை. மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க எல்லாத்தையும் நீங்களே உங்கள் மாட்டை நீங்கள் சாப்பிட்ற மாட்டை நீங்களே உங்கள் கையால் கொல்லுங்க அப்படின்னா நிறைய பேர் கொல்ல மாட்டாங்க. யாருமே அந்த இறைச்சியே வேண்டாம், அப்படி சாப்பிட வேண்டிய இறைச்சியே எங்களுக்கு தேவையில்லை, ஒரு மாட்டை நாங்கள் எங்கள் கையால் கொன்று தான் அதோட இறைச்சியை சாப்பிட்ணுன்னா நாங்கள் கண்டிப்பாக மாட்டு இறைச்சியை சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கசாப்பு கடையில் 3 நாளே போதும். நிறைய பேர் இந்த இறைச்சி சாப்பிட்றதே விட்டுருவாங்க. நீங்கள் சாப்பிட வேண்டிய இறைச்சியை, ஆட்டு இறைச்சி உங்களுக்கு வேணுமா, நீங்கள் அந்த ஆட்டை நீங்கள் உங்கள் கையாலே கொல்லுங்க. மாட்டு இறைச்சி வேணுமா, நீங்கள் வந்து ஒரு மாடை பிடிச்சி நீங்களே உங்கள் கையால் அந்த மாட்டை கொன்று அந்த இறைச்சியை சாப்பிடுங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த வேலையை விட்டுருவாங்க. வேண்டாம், எனக்கு அந்த இறைச்சி சாப்பிட்ற பழக்கமே வேண்டாம் அப்படின்னு விட்டுருவாங்க.
அதனால் வந்து ஒரு முட்டையை உடச்சி சாப்பிடும்போது யாருக்கும் வந்து உறுத்தல் வராது, குற்ற உணர்ச்சி ஏற்படாது, பரிதாப உணர்ச்சி ஏற்படாது. அங்கே ஒன்றும் எதுவும் உயிர் எதுவும் துடிக்கிறது நம்ம கண்ணால் பார்க்கல. அதுக்குள்ளே கரு இருக்கலாம், அது வந்து நுண்ணோக்கியை பார்த்தா அதில் எதாவது ஒன்று இருக்கலாம். நுண்ணோக்கியில் பார்த்தாக்கா அது நம்ம வெளிப்படையாக நம்ம கண்ணுக்கு தெரியலல்ல, நம்ம கண்களுக்கு அது தெரியலல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு முட்டையை சாப்பிட்றதுல தப்பு இல்லை. அதனால் வந்து முட்டை சாப்பிட்லாம். அந்த மாதிரி உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுலையே கொஞ்சம் தரமான உணவுகள். உப்பு சேர்த்தாலே அது வந்து தரமில்லாத உணவு தான். ஆனால் அதுலேயும் ஒரு உயர்தர உணவுகளை நம்ம தேடி பார்க்கணும். ஏன்னா உப்பை தவிர்க்க முடியாது. உப்பு சேர்த்து சமைக்கப்படுகிற உணவுகளை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது உப்பு சேர்த்து சமைக்கப்படுகிற உணவுகளில் நம்ம ஒரு உயர்தரமான உணவுகளை போய் பார்த்துக்கணும். இப்போ அதை நம்ம சாப்பிடணும், அதை நம்முடைய உணவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உப்பு சேர்த்து சமைத்து சாப்பிடுவதில் வந்து கழிசடை உணவுகள்லாம் இருக்குது. அந்த உணவுகளை சாப்பிட்டான்னு வச்சுக்கிங்க, நமக்கு நோய் வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. உப்பு சேர்த்து சாப்பிட்ற உணவுகளில் கொஞ்சம் உயர்தர உணவுகள் இருக்குது. அதை சாப்பிட்டோன்னா நோய் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகம். நடப்பதற்கும் ஓடுவதற்கும் எளிதாக இருக்கும். நீங்கள் சோறு, பூரி, பொங்கல், பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நடக்கவும் ஓடவும் உங்களால் முடியாது. நடக்கணுங்கிற ஆசையே வராது, நடக்கவும் முடியாது, முட்டி வலி வந்துடும். அதனால் பார்த்துக்கோங்க. அதனால் உப்பை தவிர்க்க முடியாது, ஆனால் உப்பு கேடானது. அதனால் ஆனால் உப்பு தவிர்க்கவே முடியாது. இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டுமென்றால் நாம் உப்பு கலந்த உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும். அதே நேரத்தில் உப்பு கலந்த உணவு உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவில் நிறைய வெரைட்டி இருக்குது. தரமான உணவுகள், தரமற்ற உணவுகள், உயர்தர உணவுகள்லாம் இருக்குது. ஆனால் உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவுகள் தரமற்றவை தான். அந்த தரமற்ற உணவுகள்லேயும் உயர்தரமான உணவுகள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம சாப்பிட்டா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பொருந்தி வாழ முடியும். பொருந்தி கொஞ்சம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ முடியும். இந்த 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போகும்ல, அதுக்கப்புறம் நமக்கு உப்பு கிடைக்காது. அதுக்கப்புறம் வாழ போகிற வாழ்க்கையில் நமக்கு உப்பு தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் உப்பை சாப்பிடக்கூடாது. உப்பு கிடைச்சாலும் சாப்பிடக்கூடாது. அந்த வாழ்க்கை இன்னும் மேன்மையானது. 2040க்கு பிறகு வாழப்போகிற, இயற்கையோடு இணைந்து வாழப்போகிற மனித வாழ்க்கை இருக்க, அது ரொம்ப மேன்மையானது, ரொம்ப உயர்வானது. அங்கே வாழப்போகிற மக்கள் நம்மை விட பல மடங்கு மேன்மையானவர்கள். அன்பு, பாசம், இரக்கம், கருணை, அத்தனை மனித உணர்ச்சிகளையும் அவங்களுக்குள்ள நிரம்ப வச்சுருக்கக்கூடியவங்க தான் அவங்க. தூய்மையானவர்கள், அவ்வளோ உண்மையானவர்கள், நம்பிக்கையானவர்கள், அன்பு பாசம்லாம் நிறைஞ்சவங்க. அவங்க மென்மையானவர்கள். அவர்களுக்கு செயற்கையான ஆசையெல்லாம் ஏற்படாது. உணவுகளில் உயர்தரமான உணவுகளை உண்ணக்கூடியவர்கள் அவர்கள். நல்ல அறிவுடையவர்கள். அவங்ககிட்ட மூட நம்பிக்கைகளே கிடையாது. இயற்கையாக வாழப்போகிறவர்கள், அன்பின் மீது நம்பிக்கை வைத்து வாழப்போகிறவர்கள் அவர்கள். அவர்களுக்கு செயற்கையான ஆசையே கிடையாது, இயற்கையான ஆசை தான். செயற்கையான ஆசைன்னா என்ன சொன்னேன்? வானத்தில் பறக்கணும், காங்கிரீட் கட்டணும், வசிக்கணும், கப்பலில் போகணும், விண்வெளிக்கு போகணும், இதெல்லாம் செயற்கையான ஆசை. கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், நிறைய பேர் வச்சு வேலை வாங்கணும், இதெல்லாம் செயற்கையான ஆசை. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த ஆசைகளுக்கு அங்கே வாய்ப்பும் இல்லை. அந்த ஆசைகள் ஏற்படவும் செய்யாது. அந்த அப்படி ஒரு ஆசைன்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. என்னென்னா வாழ்க்கை நல்லா விளையாடணும், ஆடணும், பாடணும், குடும்பம், பெரியவங்களை மதிக்கணும், பெரியவர்களை வந்து கடவுளாக நினைக்கணும், கடவுளாக வணங்கணும், காதலிக்கணும், இப்படி ஆரோக்கியமான உணவுகளை உண்ணணும். அவங்களுக்கு கிடைக்கிற உணவுகள் எல்லாமே அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தான் ஏற்படுத்தும். ஆரோக்கியமான உணவுகளை அவங்க தேர்ந்தெடுத்தோ தேடியோ போக வேண்டிய விஷயம். அவங்களுக்கு அவங்க கிடைக்கிற உணவுகள் எல்லாமே ஆரோக்கியமானதாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உப்பு கிடைக்காது. உப்பு வேணும்னா உங்களுக்கு மோட்டார் வாகனம் மூலமாக கடற்கரையில் உற்பத்தி செஞ்சு கடைகளுக்கு விநியோகித்து அதன் மூலமாக தான் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே உப்பு கிடைக்குதுன்னா அதுதான். 2040 பிறகு தான் உங்களுக்கு மோட்டார் வாகனமே கிடையாது, மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. அப்போ உங்களுக்கு உப்பு கடற்கரையிலேருந்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு உப்பு எப்படி போகும்? அவங்களுக்கு உப்பு கிடைக்காது. அப்போ உப்பு கலந்து சமைச்சே சாப்பிட முடியாது அவங்களால. பச்சையாக தான் சாப்பிடணும், பெரும்பாலும் பச்சையாக தான் சாப்பிடணும். வேறு வழியே இல்லை. வேறு வழியே இல்லாமல் அவங்க உடம்பு ஆரோக்கியமாகிடும். ஆரோக்கியம் வந்து வேறு வழியே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். வேறு வழியே கிடையாது. நீ தப்பவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீ ஆரோக்கியமாக வாழ்ந்தே ஆகணும். எங்கே போகிற? இயற்கையின் அன்னையின் பிடிக்குள் நீ சிக்கிக்கொண்டாய். குழந்தைய வந்து சில அம்மா பிடிப்பாங்களே, எங்கே போகிற? இந்த குழந்தை அது மாதிரி இயற்கை அன்னை வந்து மனித உயிர்களை
மனித உயிர்கள் என்னும் குழந்தையை இயற்கை என்னும் அன்னை என்ன பண்ணுவாங்க, அப்படியே எங்கேயும் ஓட முடியாது. நீ எங்கே தப்ப போகிற, அவ்வளோதான், நீ மாட்டிக்கிட்ட, ஆரோக்கியத்தின் பிடியில் மாட்டிக்கொண்டாய். 2040 பிறகு அன்பின் பிடியில் மாட்டிக்கொண்டாய், கருணையின் பிடியில் மாட்டிக்கொண்டீர்கள், மனித தன்மையின் பிடியில் மாட்டிக்கொண்டீர்கள், இயற்கையான ஆசையின் பிடியில் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை எண்ணெய் உங்களை எல்லாத்தையும் வாரி அணைச்சி இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா கொடுக்க போகிறாங்க.